கர்மா இஸ் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க திமுகவோட முப்பெரும் விழா. எப்பேற்பட்ட கட்சி. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி வந்து ஸ்டேஜில் சொல்லுவார், நிறைய பேர் கிளம்புனாங்க திமுகவை அழிக்கணும்னு, ஆனால் அவங்களாம் இன்றைக்கி வந்து அழிஞ்சு போயிட்டாங்க, திமுக இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பஞ்சு டைலாக் தான். அது வந்து உண்மையும் கூட. எவ்வளோ பேர் திமுகவை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுக இருக்குது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, சில பேர் திமுக கூடயே போயிட்டாங்க. அதான் வந்து டிஃப்ரென்ஸு. அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தில் வந்து கரூரில் முப்பெரும் விழா, திமுகவின் முப்பெரும் விழா வந்து நடக்குது. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள், அப்புறம் பெரியாரோட பிறந்தநாள் எல்லாம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நடக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து முப்பெரும் விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய போர் தளபதிகள் ஒருத்தரான ஒரு காலகட்டத்தில் நம்பர் 2 அப்படின்னு சொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இந்த பொறுப்பை வந்து கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செயல் வீரர். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பார். 10 கேட், அதாவது 5 கேட் அண்ணா 10 இறங்குறண்ணா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பாக செய்யக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் இந்த திமுகவின் முப்பெரும் விழாவோட ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தப்போ நிறைய கிளிப்ஸு ஃபோட்டோ தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ ரொம்ப நாளாக வந்து உலகத்தில் எங்கே இருக்காருனே தெரியாது, சேட்டலைட்லலாம் வந்து தேடப்பட்ட செந்தில் பாலாஜியோட தம்பியும் செந்தில் பாலாஜியும் முன்னாடி நின்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாராட்டு விழா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே வந்து திமுக செய்கிறதுல வந்து வித்தகர்கள் அப்படிங்கிறனால அந்த செட்டு போடுறதுல வந்து அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த எவ்வளோ அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி வந்து தாவேக்காலேருந்து அதிமுக இல்லை நாம் தமிழ் யாராலும் செட்டு போடுறது திமுகவோட பிரம்மாண்டத்தை அடிச்சிக்கவே முடியாது. இந்த முப்பெரும் விழாவையும் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான செட்லாம் போட்டு குஷன் சேரு, பின்னாடி பிளாஸ்டிக் சேரு, அப்புறம் பாயை போட்டு ஒரு பெரிய செட்டப்பாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் முப்பெரும் விழா எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறதுக்கு ஆவலாக இருந்தாங்க. பல பேர் என்ன நினச்சிட்டாங்க, தப்பாக எடுத்துனாங்க. முப்பெரும் விழாவில் வந்து திருப்பியும் திமுக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, அவங்களோட ஆட்சி மேலே வந்து ஒரு கோவமே இல்லை, எல்லாருமே இன்னும் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் திமுக ஆட்சி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இந்த கட்சியின் முப்பெரும் விழாவை ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து காட்டிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த பொறுப்பு வந்து நான் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்த நாள் வருது, திமுகவின் முப்பெரும் விழா ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆன்டி கிளைமேக்ஸு. சரி, இதில் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த கட்சி மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சார மேடைகளாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இல்லை மாநாடாக இருக்கட்டும், அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேவலமான ஒரு செயல் இருக்குது. இதில் வந்து நாம் தமிழ் கட்சியை வேறு வழியே இல்லை, நான் முட்டெல்லாம் கொடுக்கலங்க, உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து விலைக்கு வைக்க வேண்டியதான் இருக்குது. பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி ரெக்கார்ட் டான்ஸ், கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்ட் டான்ஸ் வந்து ஆட விடுறது அப்படிங்கிறது அது தொட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேயும் இந்த ஒரு அசிங்கமான பழக்கம் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெக்கமே இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க, பேனர் இருக்குல்ல, அதில் பின்னாடி வந்து அவங்களோட தலைவர்கள் படம்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பெரியார் படம், அண்ணா படம், அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி அவர்கள் படம், அப்புறம் ஸ்டாலின் படம், உதயநிதி எல்லாரோட படமும் இருக்கிற இடத்துல அதெல்லாம் தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கவர்ச்சியான உடைகளை போட்டு வந்து பெண்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கட்சியின் கொள்கை பாடல் கூட இல்லை. ஆமாம், கொள்கை பாட்டுக்கு இந்த டான்ஸ் ஆனால் எப்படி வந்து செட் ஆகும், சினிமா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. பெண்கள் உரிமை, பெண்களுக்காக நாங்கள் வந்து போராடுவோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்களுடைய மிகவும் சிறப்பானவர்கள் சொல்லிட்டு முற்போக்கு பேசக்கூடிய இவர்கள் அவங்களோட விழாவோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பெண்ணை கூட்டு வந்து அவங்களோட உடலை காமிச்சு அந்த கவர்ச்சியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறாங்க. இந்த சூரியவம்சம் படத்தில் வந்து பஸ்ஸில் கூட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறனால பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்ச்சியாக பெண்கள் வச்சு ஆட வச்சு அந்த பஸ்ஸையே நிரப்புவாங்க. அப்படி தான் வந்து எல்லா கட்சிகளும் பெரும்பான்மையாக கட்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இது என்றைக்கு வந்து நிற்க போகுது அப்படின்னு தெரில. அதற்கு விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது, மேபி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். திமுக வந்து அதை ஆரம்பித்து கூட வந்து வச்சுருக்கலாம். இந்த முப்பெரும் விழாக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடக்குது. இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சரி, அப்படியும் ஆரம்பித்து கவர்ச்சியை பார்த்து கூட்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனையே. திமுகவின் முப்பெரும் விழா ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் வந்து எல்லா சேருமே ஃபில் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த காலி சேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கனால வந்து அங்கே கட்சியில் இருக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா காலி சேர் இருக்குன்னு வீடியோ எடுத்து போடும். அது ஏன் போடுறான்னு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த காலி சேர் அப்படிங்கிறது வந்து விழா ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காலி சேர் இருக்குன்னா பரவாயில்ல, இல்லை முடியறதுக்கு முன்னாடி நன்றி உரைன்னு யாரோ ஒருத்தர் பேச்சுக்கு தெரிவிப்பார்ல, அப்போ காலி சேர் இருந்தால் பரவாயில்ல. இவங்களுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கி அவர் தான் ஸ்டார் ஸ்பீக்கர். அவர் பேசுகிறப்போவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியில் எழுந்திரிச்சு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளே இட்டுக்கட்டி சொல்ல காணொலிகள் இருக்குது, நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு. எல்லாருக்குமே என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் திமுகவை வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ, தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக வந்து சமூக வலைதளங்களில் வந்து பதிவு போட்டிருக்கவங்க கூட வந்து இந்த விழாவை அவங்களுக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும், காசு கொடுத்து வந்து வண்டியிலேருந்து கூப்பிட்டு வந்து இறக்கிடுவாங்க,
எப்படியாவது கூட்டம் சேர்த்துருவாங்க. அதுவும் செந்தில் பாலாஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி கட்டி மக்களை வந்து கட்டி போட்டவர், சின்ன யானையில் கூட்டு வந்து மக்களை எங்கே இறக்கணுமோ இறக்கிடும். அதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து திமுகவை சாதாரணவங்க பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இறக்கி வந்து நிரப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மெயின் விஷயத்தையே வந்து செய்ய வந்து தவறிட்டாங்க. அது இந்த விழாவில் வந்து முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேர் முகத்திலே வந்து தெரிஞ்சுது, என்னடா இது நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை சில நிர்வாகிகள்லாம் வந்து நல்லா வேணும் தலைமைக்கு, என்னை கண்டுக்கவே இல்லைல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் வரவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்ட மாதிரி வேறு தெரிஞ்சுது. ஸோ ஒரு கூட்டம் அப்படிங்கிறத வந்து சொந்த கட்சிக்காரங்கள்லாம் கூட எப்படியாவது கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறவங்க இதில் வந்து கோட்டையை விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்னப்பா திமுக தோற்றுருன்னு சொல்கிறீங்கன்னா அப்படி இல்லை. எப்பவுமே ஒரு பர்செப்ஷன், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா வந்து திருப்பி நம்மளோட மைண்ட் அதே மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் பழைய அரசியல் பரவாயில்ல, பழைய அரசியல்னால் நான் சொல்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசியல்னால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, இல்லை எந்த கட்சிக்கு வேணால் இருக்கட்டும், ஒரு கம்பேரிசன், ஒரு கூட்டத்தை கூட்டுறது, ஒரு கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறப்போ அங்கே எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத இன்றைக்கி புதுசாக வந்திருக்க தாவேகா விஜயோட கட்சியை வச்சு ரொம்ப வந்து கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டு பையனோட வந்து அப்பா அம்மா வந்து நம்ம வீட்டு பையனை கம்பேர் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. வேறு வழி இல்லை. அரசியலில் யார் பின்னாடி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அந்த கூட்டத்தின் மூலியமாக தான் வந்து ஒரு மனித மனம் வந்து பார்க்கும், நம்பும். அதில் வந்து ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவாக வந்து மாறும். இப்போ பொதுவாக சொல்லலாம், வர்ற கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டு போடாது, வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேடிக்கை பார்க்க கூட வந்து முப்பெரும் விழாக்கு வரலையே அப்படிங்கிறதான ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் குறிப்பாக விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, விஜய்க்கு இது நடந்துச்சு, உங்களுக்கு இது நடந்துச்சா? விஜய் ரோட் ஷோ பண்ணப்போ இத்தனை பேர் வந்தாங்க, உதயநிதி ரோட் ஷோ பண்ணுறப்போ என்ன ஆச்சு? விஜயோட கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்துனாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தால் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட முப்பெரும் விழா மாநாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பாஜகவை பற்றி பேசி ஆரம்பித்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சீன்றது இல்லை விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது யாருன்னா, மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மை டியர் சிஎம் சார் அப்படின்னு மாற்றிட்டு முழுக்க உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டே எழுதிட்டு வர்றாரு அவர். மற்ற கட்சிகள்லாம் புறம் தள்ளிட்டு சண்டையே வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான்றாரு. சரி, நம்ம சொல்லலாம், ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரும் கூட்டம் திரள தான் செய்யும். குழந்தை குட்டியோட அங்கே பாரு விஜய்ன்னு சொல்லிட்டு சோறு விட்டது கூட வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து வருவாங்க. அதெல்லாம் நான் உண்மைன்னு கூட ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை வச்சு தான் வந்து மக்கள் வந்து அந்த எப்படி உங்களோட கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த ஆட்சி வந்து தொடருமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ என்ன தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் மழை வந்து கொட்ட ஆரம்பிச்சது, அதற்கப்புறம் வந்து பொருட்படுத்தாமல் வந்து பேச ஆரம்பித்தார். தன்னோட ஸ்பீச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வழக்கம் போல் ஸ்கிரிப்டடாக எடுத்துகிட்டு வந்து பேசி முடித்தாலும், அவரோட எனர்ஜி அப்படிங்கிறது குறையாமல் அவர் பேசி முடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே எழுந்து போனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிள். இப்போவே அதாவது என்ன சொல்லிட்டாங்க, செந்தில் பாலாஜி கிட்ட பொறுப்பை கொடுக்கப்பட்டு அவர் இருக்க இடத்துலையே நடக்கக்கூடிய ஒரு விழாவை அவங்களால சரியாக செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னா, அப்போது இந்த ஆட்சியின் மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, கோபம் அப்படிங்கிறது உண்மை தான் போல இருக்குது. அது பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயே பல பேர் வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவில் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து மீடியாவில், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி பேசிட்டே இருக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஹைலைட் பண்ணி பேசுறதுனால, விஜய் கட்சியில் எவனா ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அது திருப்பி நியூஸில் தானாகவே வரதுனால வந்து திமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல், அதிருப்திகள், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க குரூப்பிசம், சண்டைகள், ஒரே இடம், அதாவது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பவர் சென்டர் இருந்துச்சுன்னா அவங்க 3 பேருமே மாற்றி எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது. இப்போது நியூஸில் வரலனா கூட இந்த மாதிரி விழாக்களில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்சியினரே நிறைய அதிருப்தியில் இருக்காங்க, பற்றை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக காசு கொடுத்து ஓட்டு போட சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சட்டை சேலெல்லாம் கொடுத்து இந்த விழாக்கு வந்து அழைச்சிருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் பல மக்கள் வரவே இல்லை, பாதியிலே வந்து பிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் மீதி வந்தவங்களும் பாதியிலே வந்து ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ கனிமொழி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூட்டத்திலே வசீகரிக்கும் விதமாக வந்து ஒரு தலைவர் இருக்கார் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் தான் இருக்காங்க. தாண்டி எனக்கு முதல்வராக இருக்கிறதுனால ஸ்டாலின் தான் ஒரு க்ரௌட் புல்லராக இருந்திருக்காரு. இப்போ கருணாநிதி அவர்கள் இருந்தார்னா அவரோட ஸ்பீச்சை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஸ்பீச் முடிகிற வரைக்கும் வந்து கேட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்டார் பவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஏதாவது ஒரு தாஜா பண்ணி கூட்டத்தையாவது கூட்டி இன்னும் பார்த்தீங்களா நாங்கள் வந்து சிறப்பாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம், எப்படி கூட்டணி கட்சிகளை வந்து பிரிஞ்சு செல்ல விடாமல் வந்து சிதற விடாமல் எங்ககிட்டே சேர்த்து வச்சு ஓரெளியில் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளில போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்ஸு கேம்பெயின்ஸில் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த முப்பெரும் விழாவில் அதை நடத்தின விதம் தோல்வியில் முடிஞ்சதன் மூலியமாக
உங்கள் கட்சிக்குள்ளேயே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது திமுகவின் வீழ்ச்சி இந்த முப்பெரும் விழாவிலேருந்து தான் ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இதில் நானே ஏற்பாடு பண்ணிட்டு உரமாக உட்காந்துருக்கேன், இதுக்குங்க என் பக்கம் லைட்டை திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை கொடுத்து அவரை முடக்க நினச்சாங்க, பட் முடியுமா அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருந்தாரு. ஐயோ நம்ம பக்கம் திருப்பி லைம் லைட்டை திரும்ப வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சிரிக்கிறதா வேணாமான்னு தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய காமெடி மூமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முப்பெரும் விழாவில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து விஜய் வந்து ரோட் ஷோ போகிறாரு. அதை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லா நியூஸ் சேனல்ஸையும் போட தான் போகிறாங்க. அவருக்கு கண்டிப்பாக ஒரு திரைக்கவர்ச்சிகள் நிறைய பேர் தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம முதல்வர் பேசுகிறாரு, ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனலில் லைவில் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு நான் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க மேலே இருக்கிற ஒரு பற்றே இருக்குது. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க தொண்டர்களே, இன்றைக்கு வரைக்கும் ஆக்டிவ் மெம்பர்ஸு. அவங்களா கூட வந்து முதல்வர் பேசுகிறத பார்க்குறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக வந்து தெரியுது. ஸோ அட்டென்ஷன் அப்படிங்கிற வகையில் சனிக்கிழமை வந்து விஜய் தொக்கா தூக்கின்னு போகிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து உதயநிதியை வந்து அவரோட ஆப்போசிட்டாக தான் வந்து பார்ப்பாங்க. 2 பேருமே இளையவர்கள். அப்படி இருக்கிறப்போ இவரையும் அவரையும் கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. இவங்க 2 பேருமே நெக்ஸ்ட் முதல்வராக வரதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உதயநிதி சுற்றுப்பயணம் போனார்னா, ரோட் ஷோ போனார்னா எவ்வளோ கூட்டம் கூடுது. அங்கே ஆம்புலன்ஸ் வந்தால் அதுவும் நடந்தது. அங்கே ஆம்புலன்ஸ் வந்தால் வந்து அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஒவ்வொரு சாட்டர்டேவும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸோட லைம் லைட்டாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்க போகிறாரு. அதை வந்து எப்படியாவது பார்த்தீங்களா, போன வாரம் அங்கே கூட்டம் வந்தால் கூட அடுத்து நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் நாங்கள் வந்து மாஸ்க் போட்டோம் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கணும். அப்படி காமிக்க முடியாமல் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இது நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலையா, இல்லை உங்கள் கட்சிக்குள்ளே வந்து கோஆர்டினேஷன் இல்லையா, இல்லை நிஜமாவே இது வந்து திமுகவின் வீழ்ச்சிக்கு ஒரு சாட்சியாக, ஒரு அடையாளமாக, ஒரு தொடக்கமாக தான் இந்த முப்பெரும் விழாவில் காலி சேர்கள் வந்து தென்படுகிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் இனிமேல் சுற்றுப்பயணம் போவார், பிரச்சாரம் மேற்கொள்வார். வேறு வழியில் உதயநிதி அவர்களும் வந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். ஆனால் 100 நாள், அந்த 100 நாளில் வரக்கூடிய சாட்டர்டேயில் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணத்தை பண்ணிகிட்டே தான் இருப்பார். இதில் பல உடன்பிறப்புகள் வந்து திமுக முப்பெரும் விழாவில் சேர்கள் காலியாக இருந்தால் அவங்களுக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு போகும்போது சேரையும் தலைமையில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்படுறோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். மதுரையில் விஜயோட மாநாடு நடந்தப்போ அங்கே இருக்கிற ஒயின் ஷாப்லாம் மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் திமுகவோட முப்பெரும் விழா நடக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல வைன் ஷாப்பெல்லாம் மூடி வச்சுருந்தா ஒருவேளை அங்கே போகாமல் உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் காலி சேர ரொப்புறதுக்காக எங்கேயாவது வந்திருப்பாங்க. அண்ட் இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரே பல பேர் வந்து வியப்பாக வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுடைய கூட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களோட தோல்வி அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். அந்த வகையில் நீங்கள் கூட்டணியை ஸ்ட்ரென்த்தாக வச்சு வெளியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு காட்டிக்கிட்டாலும் மக்களுடைய வெறுப்பு, எதிர்ப்பு அப்படிங்கிறது உங்கள் கட்சியை சார்ந்தவங்க உட்பட எல்லாருக்கும் வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் இதை வந்து காட்டுது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு 5 ஸ்டாரில் வந்து 2 ஸ்டார் தாங்க கொடுக்க முடியும். அது கூட வந்து சரி பாவம் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறோம்.